திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செங்கல் சூளையில் வேலை பார்த்த இளைஞரை அடித்து கொலை செய்திருக்கிறார் வடமாநில சிறுமி ஒருவர். இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் தந்தையும் போலீசார் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தும்பலப்பட்டி கிராமத்தில் செங்கல் சூளை ஒன்று அமைந்திருக்கு. இந்த செங்கல் சூளையில பாத்தீங்கன்னா அதே பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்கிற 23 வயது இளைஞர் கணக்காளரா வேலை செஞ்சு வந்திருக்காரு. இதனிடையே பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் இரவு செங்கல் சூளைக்கு சென்ற அவர் வீடு திரும்பவில்லை. இதனால அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் மறுநாள் காலை செங்கல் சூளைக்கு சென்று பார்த்திருக்காங்க. அப்போது பாத்தீங்கன்னா அங்கு சரவணன் காதில் ரத்தம் வடிந்த நிலையில சடலமாகவும் கிடந்திருக்காரு. இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று சரவணனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வைத்திருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வந்திருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில பாத்தீங்கன்னா சரவணன் அடித்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில சரவணன் அடித்து கொன்றது அதே செங்கல் சூளையில் வேலை செய்து வந்த 16 வயதான வடமாநில சிறுமி என்பது தெரிய வந்திருக்கு. செங்கல் சூளையில் வேலை செய்து வந்த வடமாநில தொழிலாளியான கோபால் என்பவரின் மகளான 16 வயது சிறுமி சரவணனை அடித்து கொண்டிருக்காங்க. மேலும் இந்த கொலையை மறைக்க சிறுமியின் தந்தையான கோபால் மற்றும் 16 வயதான சிறுமியின் சகோதரி ஆகியோரும் உடந்தையாக இருந்திருக்காங்க. இதையடுத்து கோபால் மற்றும் அவரது மகள்களான 2 சிறுமிகளையும் போலீசார் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சரவணனை வடமாநில சிறுமி கொலை செய்ததற்கான காரணம் குறித்து இதுவரை தகவல் எதுவும் வெளியாகவில்லை. மேலும் விசாரணையை மேற்கொண்டு வராங்க. விசாரணை முடிவுலதான் முழுமையான தகவல்கள் வெளியாகும் என காவல்துறையின் தரப்பிலிருந்து கூறியிருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.